ஹலோ வியூவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் மூலிமா சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் போடுற யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் தரேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, யூடியூப் ஷார்ட்ஸே மொத்தமாக 60 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த 60 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸில் உங்களோட வியூவர்ஸை எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸில் அவங்கள அட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட வீடியோவை, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸை அப் டு எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிச்சை சூஸ் பண்ணி இருக்கணும். அந்த நிச்சில் எந்த டாபிக் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோ அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்கள் மூவி அப்டேட்ஸ் வீடியோஸ் போடுறீங்க. இப்போது ரீசெண்டாக ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை நீங்கள் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட டைட்டில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நல்லா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவுக்கு அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கிற மாதிரியும் வைங்க. யூடியூபர் கேமிங் தமிழன் எடுத்துக்கோங்க, அவர் எவ்வளோ நல்லா டைட்டில்ஸ்லாம் வைப்பார். நாலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற வீடியோவுக்கு கண்டிப்பாக ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. அதுவும் ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் எதுவாக இருக்கோ அதுவாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்இஓ ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. ஹேஷ்டேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மோஸ்ட்லி ஹேஷ்டேக்ஸ் நல்லதாக இருக்கிற மாதிரி கொடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ் ட்ரெண்டாக 3 ஹேஷ்டேக்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை. நம்பர் 1 ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ், நம்பர் 2 ஹேஷ்டேக் ட்ரெண்டிங், நம்பர் 3 வைரல் வீடியோ. இந்த 3 ஹேஷ்டேக்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ்க்கு ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் நிறையா கிடைக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரீச் ஆகணும், பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்கள் வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம் அல்லது மெயின் வீடியோவாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது தான் யூடியூப் உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா, யூடியூப் சேனல், அதாவது பிளாக் ஷீப் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபன் பண்ணுறோம் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க வாரத்தில் 3 நாளுக்கு ஒருக்கா வீடியோ போடுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு டைமை செட் பண்ணி கரெக்டான டைம்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்டை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, பரவாயில்லையே நம்ம பண்ணுற கமெண்ட்டுக்கே ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் மேலேயும் உங்கள் சேனல் மேலேயும் ஒரு நல்ல மரியாதையை வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படா அடுத்த வீடியோ போடுவீங்க, நம்ம அடுத்து கமெண்ட் பண்ணலாம், அவன்கிட்ட இருந்து ரிப்ளை வருமா அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலிமா உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸும் அதிகரிக்கும். நீங்கள் போடுற ஷார்ட் வீடியோஸை அதர் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட பாதி வீடியோவை மட்டும், அதாவது ஷார்ட்ஸில் ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோவை மட்டும் ஸ்டோரியாக வைங்க. ஃபுல் வீடியோ லிங்கை உங்கள் பயோலையோ அல்லது அந்த வீடியோலையோ கொடுத்துருங்க. அந்த வீடியோவை டச் பண்ணி அவங்க பார்க்குற மாதிரி. இந்த ட்ரிக்கே கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிப் சொல்லியிருப்பேன், கன்சிஸ்டன்சியோட வீடியோ போடுங்க அப்படின்னு. அப்படி போட்டால் மட்டும் பத்தாதுங்க. இப்போ உங்களோட வியூவர்ஸ், அதாவது யூடியூப் யூசர்ஸ் எப்போ ஆக்டிவாக இருப்பாங்களோ அந்த டைமிங்ஸில் வீடியோ போடுங்க. இப்போது நைட்டு 7லிருந்து 11 மணி வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போ தான் அவங்க ரிலாக்ஸ்க்காக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அல்லது யூடியூப் பார்த்துட்டு இருக்கலாம். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ஷார்ட்ஸ் தாங்க பார்க்குறாங்க. அந்த டைம்ஸ் ஆஃப் பீரியடில் நீங்கள் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது
அவங்க பார்க்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணதுனால தான் ஒரு சில ஃபேக்ட் சேனல்ஸ்க்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலிமா எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஷார்ட்ஸில் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சேது அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஒரு வீடியோவை போட்டிருப்பார். அண்ட் தென் அட்வொகேட் ஒருத்தர் ஒவ்வொரு கேஸாக எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கும்போது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, யூனிக் வியூவர்ஸும் அதிகரிப்பாங்க. இந்த ட்ரிங்க்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட கண்டென்ட்டை குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நியூ வியூவர்ஸ், யூனிக் வியூவர்ஸ் அதிகரிப்பாங்க. அண்ட் தென் த லாஸ்ட் டிப் என்னென்னா, நீ சொன்ன டிப் எல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாதுடா, ஆனால் பணம் இருக்கே அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக் யூடியூபரோட கொலாப் பண்ணுங்கள். அவரோட யூடியூப் சேனலில் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயோ உங்களோட யூடியூப் சேனலை ப்ரமோஷன் பண்ண வைங்க. இதுதான் உங்களுக்கான ஒரே வழி. எக்கச்சக்கமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கோவிட் டைம்ஸில், அதாவது 2019 அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும், ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலிமா நான் பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பொறுமையை இழந்துடாதீங்க. ஏன்னா யூடியூப் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ், குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ பிகம் a யூடியூபர். நாட் ஒன்லி a யூடியூபர், லைக் a பிக் செலிப்ரிட்டி. இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் திங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா consider to subscribe. Thanks for watching our video.